உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மெக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் சேகுவேரா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் ஜெயந்தி, மாவட்ட செயலாளர் உஷாராணி, வணிகரணி மாவட்ட துணை செயலாளர் வில்லாளன், வட்ட செயலாளர் தேவா, முனியம்மா, லலிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஎஸ்ஐ கல்விக் கல்லூரியில் SC/ST மக்களுக்கு இடஒதுக்கீடு புறக்கணிப்பதாகவும் ஓய்வு பெறும் பெண் பேராசிரியர்களின் ஆவணங்களை அரசுக்கு அனுப்ப லஞ்சம் கேட்பதாகவும் மாணவிகளிடம் அரசின் நிர்ணய கட்டணத்தை விட அதிக வசூல் செய்வதாகவும் கூறி கன்னியாகுமரி மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அல்காலித் மற்றும் மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் மேஷியா, பாக்கியதாஸ், லேன்சி சார்லஸ், கலைச்செல்வி, ராணி, செல்வி, சோனியா, சிராஜுதீன், நாஞ்சில் துரை, கிருஷ்ணமணி, பாவல ரியாஸ், உபேஸ், ஒடுப்புத்துறை அருண், மனு சாது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற சிஎஸ்ஐ கல்வி நிறுவனங்களில் SC/ST மக்களுக்கு நடக்கின்ற முறைகேடுகளை கண்டிக்கும் வண்ணத்தில் இன்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் தோழர் அல்காலித் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சிஎஸ்ஐ நிறுவனத்தை தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த மகாராஷ்டிரன் ஐயா வேதமாணிக்கம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் இன்றைய தினத்தில் ஆதிக்க சாதியினர் அத்தகைய நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டு குறிப்பாக சிஎஸ்ஐ நிறுவனங்களில் இயங்கி வருகின்ற கல்லூரிகளில் SC/ST மக்களுக்கான தலித் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றார்கள். அரசு உதவியில் இயங்கி வருகின்ற இந்த கல்வி நிறுவனமானது அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அங்கே எந்த பணியாளர்களும் அமர்த்தப்படவில்லை. அதனுடைய தாளாளர் பாக்கியசிங், ஆசிர் பாக்கியசிங் என்பவர் கையூட்டு லஞ்சமாக பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தினை விற்று வருகிறார், விலை பேசி விற்று வருகிறார். ஆகவே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அனைத்து சிஎஸ்ஐ கல்லூரி நிறுவனங்களையும் தமிழக அரசு ஏற்று அந்த கல்லூரி நிறுவனங்களை நடத்திட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து சாம்பவர், கிறிஸ்தவ சாம்பவர் என்று சாதி சான்றிதழ் வழங்கி கொண்டிருந்த வேளையில் தற்சமயம் அனைவருக்கும் பொதுவாக ஆதி திராவிடர் என்கின்ற பெயரினை மையப்படுத்தி சாதி சான்றிதழ் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பழைய முறைப்படியே கலைந்த முறைப்படி வழங்கிய சாதி சான்றிதழின் அடிப்படையிலேயே அந்த சாதி சான்றிதழை வழங்க வேண்டும் எனவும் இதை கேட்டுக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு உடனடியாக சிஎஸ்ஐ நிறுவனத்தில் கொள்ளையடிக்கின்ற ஆசிர் பாக்கியசிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். WCC கல்லூரி மட்டுமல்லாமல் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினையும்
தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆசிர் பாக்கிய சிங்கின் அலுவலகம் மற்றும் அவர் இல்லத்தை முற்றுகையிட தீர்மானித்து உள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சிந்தாமணிக்கு செல்லும் பாதையில் மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் இளம்பெண் ஒருவர் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து புளியங்குடி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்த இளம்பெண் சிந்தாமணியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவரின் மகள் மகாலட்சுமி என்பது தெரியவந்தது. இவர் நேற்று தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றவர் பிணமாக கிடப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் தலைமையில் புளியங்குடி காவல் நிலையத்தில் இளம்பெண் மகாலட்சுமியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணையை தீவிரப்படுத்தவும் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் செய்தி தொடர்பாளர் இசக்கி பாண்டியன், வாசுதேவன் நல்லூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தமிழன், மாவட்ட துணை செயலாளர் சாமிதுரை, நகர பொருளாளர் பாண்டியராஜ், நகர துணை செயலாளர் முருகன், முத்துவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மேற்கு மாவட்டம் புளியங்குடி நகராட்சி 1வது வார்டு 3வது வார்டு அம்பேத்கர் தெருவை சேர்ந்த சிந்தாமணியை சேர்ந்த வீராசாமி அவருடைய மகள் மகாலட்சுமி 22 வயது இளம்பெண் பட்டதாரி பெண் 2 தினங்களுக்கு முன் 17ஆம் தேதி நேற்றைய மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவர் சடலம் வயக்காடு பகுதியில் ரோட்டோரத்தில் கிடந்திருக்கிறது. அவருடைய சாவில் மர்மம் உள்ளது. அதை கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை தீவிரமாக விசாரித்து காவல்துறை உடனே கைது செய்ய வேண்டும் என்று தென்காசி மேற்கு மாவட்டம் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வேண்டுகோள் விடுத்து காவல் நிலையத்தில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்துக்கு முன்பாகவும் டிஎஸ்பி அவர்களை சந்தித்து முறையிட்டிருக்கோம். உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி வழங்கும்படி காவல்துறையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வில் எங்களுடன் பங்கு கொண்ட மாவட்ட செய்தி தொடர்பாளர் தம்பி இசக்கி பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் சாமித்துரை, வாசு ஒன்றிய செயலாளர் தம்பி சுரேஷ் தமிழர், புளியங்குடி நகர துணை செயலாளர் பாண்டியராஜன், முத்துவேலன் மற்றும் கடையனூர் நகர செயலாளர் தம்பி பாக்கியநாதன் மற்றும் திரளான தோழர் கலந்து கொண்டனர். விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும்படி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அண்மையில் மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த கனமழையால் இப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மக்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியும் இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான முருகவேல் தலைமையில் ஸ்ரீபெரும்புத்தூர் தாசில்தார் சுந்தரமூர்த்தியை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் சந்திரசேகரபுரம் ஊராட்சியில் அலுவலகம் உள்ளது. இங்கு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் தலைவராக உள்ளார். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக இருப்பதால் இதுவரை இருவருக்கு ஒரு மேசை நாற்காலி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த பகுதியை சார்ந்த வழக்கறிஞர், பட்டியலினத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ரகோத்தமன் என்பவர் எனக்கு வந்து தகவல் கொடுத்தார். நான், அருணாச்சலம், சுகுவளவன், அப்புறம் விஜயகுமார், எங்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த பகுதிக்கு போனோம். பகுதிக்கு போகும்போது அந்த ஊராட்சி மன்ற சிஎஸ்புரம் சந்திரசேகரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் டீ கடையில் உட்காந்துருந்தார். எங்களை பார்த்தோன்னே நான் போகும்போது சும்மா போடுங்க, கிட்டத்தட்ட 10-15 பத்திரிகையாளரை கூட்டிகிட்டு தான் போனோம். போய் பார்க்கும்போது அவருக்கு அங்கே அலுவலகத்தில் உட்கார இடம்லாம் பக்கத்தில் டீ கடையில் உட்காந்தாரு. நான் வந்தோடனே வந்தார். வந்து
நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இருக்கு எங்கே இருக்குன்னு, எனக்கு இருக்கு இல்லைங்க கீழே தாங்க. அப்புறம் நான் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்த முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கு பிறகு அவர் வந்து கண்களில் தண்ணி, நான் ஊராட்சி மன்றத்தில் என் பீரியடே முடிய போகுது, இது வரைக்குமே எனக்கு டேபிள் சேர் வரல, எத்தனையோ வீடியோ அவங்க மாறிட்டாங்க, வீடியோ எடுத்து சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது இந்த ஆட்சி அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வேதனை. உடனே நான் வீடியோவுக்கு ஃபோன் பண்ணேன். வீடியோ சொன்னாங்க ஆர்டர் போட்டிருக்குங்க, 6 மாதம் ஆச்சு இன்னும் வரல. நான் சொன்னேன், லண்டனில் ஆர்டர் போட்டிருக்கீங்களா இல்லை சுவிட்சர்லாண்டில் ஆர்டர் போட்டிருக்கீங்களா எவ்வளோ நாள் வரதுக்கு, நீங்கள் நினச்சிங்கன்னா நிதி பற்றாக்குறை இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க எல்லாம் கொடுப்போம் அவங்க பேச்சு மழுப்புனாங்க. உடனே இது கலெக்டர்கிட்ட சொன்னேன். கலெக்டர் உடனே அவங்க வீடியோ எடுத்து சத்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷத்துலேயே அவருக்கு சேர் டேபிள்லாம் வந்து இந்த மீடியாலாம் போனதுனால, பத்திரிக்கைலாம் போனதுனால, நாங்கள் அது வன்மையாக கண்டிச்சதுனால 10 நிமிஷத்துக்கு சேர் கொடுத்தாங்க. அவரை மிரட்டி, அந்த பஞ்சாயத்து தலைவர் பழனிவேலை மிரட்டி எனக்குலாம் டேபிள் சேர்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. அதுவும் அமைச்சர் மதிவேந்தன், ராசிபுரம் தொகுதி அமைச்சர் மதிவேந்தன் வெற்றி பெற்றார். அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். அவர் தொகுதியிலே இப்படி ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குதுன்னா கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை சாதிய வன்கொடுமை நிறைந்த பகுதியாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்குப்படி நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை வந்து சாதிய வன்முறைக்கு நிறைந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா கல்குறிச்சி கிராமத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கல்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாம்களில் உள்ள பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காரியாபட்டி ஒன்றிய பொருளாளர் முத்துமணி ஒருங்கிணைப்பில் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் பாய் மற்றும் குழந்தைகளுக்கு பிஸ்கெட், தேநீர், இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காரியாபட்டி நகர செயலாளர் எழுந்தமிழ், வக்கனாங்குண்டு முகாம் செயலாளர் சூசைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனகிரி தபால் நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புவனகிரி நகர இணை செயலாளர் முல்லை மாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் செல்வம், செந்தில், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், நகர அமைப்பாளர் யாழ் செங்குட்டுவன், நகர செயலாளர் சர்தார், நகர இணை செயலாளர் செல்வகுமார், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் அம்மூர்த்தி, பாக்கியராஜ், ஜெயபிரகாஷ், ஆனந்தராஜ், பரந்தாமன், திருமுருகன், ராமதாஸ், பழனி, சத்யராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரைச்செல்வன், மாநில நிர்வாகிகள் பழனிவேல், வழக்கறிஞர் சரிதா சரண், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, கடலூர் நகர செயலாளர்கள் செங்கதி ராஜதுரை, மாவட்ட அமைப்பாளர்கள் சதீஷ் செல்வம், கடலூர் ஒன்றிய கவுன்சிலர் சம்பத், செவ்வேந்தன், மாவட்ட நகர நிர்வாகிகள் பிரபாகரன், குமரேசன், ஸ்ரீனிவாசன், பரதன், ஹிட்லர், கிருஷ்ணா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்றத்தில் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து புகைக்குண்டிலை வீசியதை கண்டித்து பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்திலே எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களே பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளது என்பதை எடுத்து கூறினார்கள். அப்படி கேள்வி கேட்ட எம்பிக்கள் மீது மத்திய அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். குறிப்பாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது இன்றைக்கு மத்திய அரசு ஆளுகின்ற பாஜக அரசு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதனை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதனை கண்டித்து இன்று கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்களது மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம்.
தொடர்ந்து உடனடியாக இந்த சஸ்பெண்ட் உத்தரவை உடனடியாக நீங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த கூட்டத்தை இந்த நேரத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் சார்பில் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் தேவ அருள் ஜோசப் தலைமையில் மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர்கள் சிவசங்கம், அன்பழகன், சரவணன், ரவிக்குமார், ஐயனார், மாதவன் நீதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி தலைமையில் நெல்லிக்குப்பத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், நகர செயலாளர்கள் புலிக்கொடியன், திருமாறன், மாநில நிர்வாகிகள் குருமூர்த்தி, சிவகுமார், கபிலன், ஸ்ரீதர், ஒன்றிய நிர்வாகிகள் ராஜசேகர், நெஸ்லின் மற்றும் தமிழ்வொலி, சதாம், கண்ணன், அம்பேத், விஜித், நடராஜ், ஜோதிமணி, முருகேஷ், சேது, சரண்ராஜ், தேவப்பிரியன், நவினீத், அஜய், பிரவீன், உதயா, இமானுவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், வழக்கறிஞர் சுரேஷ், பஞ்சமி நிலைமைக்கு மாநில துணை செயலாளர் பில்லா, மணி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், பேரூர் செயலாளர் அன்பு, ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், செந்தில்குமார், பூபதி ராஜராஜ சோழன், மகளிர் அணியைச் சேர்ந்த மஞ்சு, சித்ரா, ஸ்டெல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வளையமாதேவி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் கருணாகரன், சதீஷ், செந்தில், கிளை செயலாளர் அன்பரசன், வீரகுமார், அறிவழகன், முருகானந்தம், ராம்வளவன், சுந்தரராஜன் ஆதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மோடி அரசின் அராஜக போக்கை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மக்களை வஞ்சிக்கும் வகையில் தமிழகம் என்றாலே கேவலமாக நினைக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு மோடி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் என்றாலே மரியாதை கட்டத்தனமாக நடந்துக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு இதை வன்மையாக தமிழகத்து சார்பிலும் எழுச்சி தமிழர் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 40 எம்பிகளை தமிழகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் 40 எம்பிகளையும் ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் செய்துள்ளது. இது அரசு பழிவாங்கும் போக்காகும். தமிழகத்தில் உள்ள தமிழ் மாநிலத்தில் உள்ள எம்பிகளை மட்டும் சஸ்பெண்ட் செய்வது அரசு பழிவாங்கும் போக்காகும். இதை கண்டித்து கடலூர் கிழக்கு மாவட்ட சார்பில் புவனகிரி மேற்கு ஒன்றியத்தில் வளையமாதேவி கிராமத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனே வாபஸ் பெற வேண்டும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இல்லை என்றால் போராட்டம் தொடரும்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சேத்தநாடு அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் தொகுதி செயலாளர் சேரன், துணை செயலாளர் லெனின், நகர செயலாளர் வசந்தன், பொருளாளர் தீந்தமிழன் மற்றும் நிர்வாகிகள் ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன், பொன்தமிழன், சாமிதுரை, தேவராஜ், DS மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தலைமை தபால் நிலையம் முன்பு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அர்வாடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் நீதி வளவன், குறிஞ்சி வளவன், ஜவஹர், முருகானந்தன், பாலையா, தடா கதிரவன், நகர செயலாளர்கள் ஆதிமூலம், பாவனன், நகர இணை செயலாளர் சரித்திரன், ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், கமல்ராஜ், இளம்வழுதி, ஒன்றிய பொருளாளர் இன்பாவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்தும் மோடியை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு செயல் திட்டம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகரணி சார்பில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மண்டல செயற்குழு கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்றது. வணிகரணி மாநில துணை செயலாளர் விஜயரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வணிகரணி மாநில செயலாளர் இலக்கடை செல்வராசு, நாகை மண்டல துணை செயலாளர் காமராசு, வணிகரணி மாநில துணை செயலாளர்கள் கருப்புதுரை, முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் வணிகரணி சார்பாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு எழுச்சி தமிழரிடம் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும், குப்பையில்லாத சீர்காழி நகராட்சியாக மாற்ற வேண்டும், அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஞானவள்ளி, மாவட்ட அமைப்பாளர் ஆசைத்தம்பி, சிறுத்தை சிவா, சிறுத்தை சந்தியா, சந்திரமோகன், வைத்தியநாதன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வணிகர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற 29/12/2023 திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான வணிகரணி சார்பாக மாநாட்டு நிகழ்வுகளை எப்படி கலந்தாய்வு செய்து எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒருங்கிணைப்பை வணிகரணியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் இலக்கடை செல்வராஜ் அவர்கள் ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே இந்த பகுதியான டெல்டா மாவட்டத்தினுடைய மண்டல செயற்குழு வணிகரணி சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இங்கிருந்து எவ்வளவு பேரை மக்களை திரட்டி வணிகரணி சார்பாக அழைத்து செல்ல போகிறோம், கட்சிக்கு தலைவருக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே ஒரு திட்டத்தை மாநில செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது கட்சியோட நிதியை மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர வணிகரணி பொறுப்பாளர்களே அவங்களுடைய சொந்த காசுல கொடுக்கணுங்கிறது வணிகரணியுடைய திட்டம். இது எங்கேயும் போய் கேட்கக்கூடாது, அவங்கவுங்க காசை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கி இங்க கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இந்த வணிகரணிக்கு இந்த இடத்துல டெல்டா மாவட்டத்தில் இருந்து எல்லா பொறுப்பாளர்களும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கிட்ட ரெடி பண்ணி நாங்கள் தர்றத ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோதான் அந்த திட்டம். அதெல்லாம் மக்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வாகனம் ஒரு மாவட்டத்தில் இருந்தும், அதாவது 5 மாவட்டம் இருக்குது, 5 மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட வணிகரணியின் சார்பாக குறைச்சலாக 25 வாகனம் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றதாகவும் நாங்கள் இந்த திட்டத்து மூலியமாக நாங்கள் முடிவெடுத்து வச்சுருக்கோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை அசோக் நகர் உதயம் தியேட்டர் அருகே தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் டி நகர் தொகுதி செயலாளர் புதூர் தினகரன், முன்னாள் மண்டல செயலாளர் முபாரக், முத்து முகமது, எழில் இமயன், விக்ரம், சுரேந்திரன், தமிழ் முகிலன், விஜயகுமார், கபிலன், ஜெயகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்று நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனுமதி வழங்காமல் இன்றைக்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இந்த இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு அறிவார்ந்த ஆளுமை என்பது ஒன்றிய அரசுக்கு தெரியும். அவரை சஸ்பெண்ட் செய்தால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இடைநீக்கம் செய்ததால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ரயில் மறியல், சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது இந்த இடைநீக்கத்தை தலைவர் எழுச்சி தமிழர் மட்டுமல்லாமல் இந்த 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும். அவர்களை மீண்டும் நாடாளுமன்றத்தில் அனுமதித்து கேள்வி எழுப்ப ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று தென் சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்ட செயலாளர்கள் சேத்துப்பட்டு இளங்கோ, வழக்கறிஞர் சாரநாத், அண்ணா நகர் வேலுமணி, வில்லிவாக்கம் அப்பொன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஒயிட் ஹவுஸ் செல்லதுரை, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேப்பாக்கம் வெங்கடேசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,